தந்தி தொலைக்காட்சியில் மக்கள் மன்றம் நடந்துச்சு. அதில் சாட்டை துரைமுருகன் வழக்கம் போலயே விஜயை பற்றி அவதூறாக பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ கோவத்தில் தாவேகா தொண்டர்கள் கத்திக்கிட்டு அடிக்க பாயவும் அவர் அட்டென்ஷன் மோடில் நகராமல் யார்ட்டையும் பேசாமல் அப்படியே பயத்தோடு நின்றுக்கிட்டு இருந்தார். அப்புறம் காவல்துறை அவங்கெல்லாம் நெறியாரெல்லாம் சமாளித்து விட்டாங்க. இவருக்கு இதாங்க வேலை. இவர் எப்போதுமே விஜயை பற்றி மட்டும்தான் பேசுவார். எதுக்கு வந்தோங்கிற நோக்கத்தையே மறந்துட்டு விஜயை தேர்தலில் தோல்வி அடைய வைக்கணும், இதுதான் அவரோட நோக்கம்னு அவர் எடுத்துக்கிட்டாரு. விஜய்க்கு மட்டும் இல்லைங்க, ரஜினிக்கும் இதே தான் பண்ணார். ரஜினி பச்சை தமிழன் சொன்னதுக்கு பச்சையா திட்டினவர் இவர் தான், சாட்டை துரைமுருகன் தான். அது மாதிரி அஜித்தை ஒரு மலையாளின்னு சொன்னவரும் இவர் தான். இன்னைக்கு ரஜினி ரசிகர்களையும் அஜித் ரசிகர்களையும் வச்சுக்கிட்டு ஓட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவரும் இவர் தான். அதனால இவருக்கு வாய்க்கு பஞ்சமே இருக்காதுங்க. வாயை மட்டும் வச்சுக்கிட்டு நம்பி பொழப்போட்டுறவர் யாராவதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதுல முக்கிய நபர் இவர் ஒருவர், ஃபர்ஸ்ட் நபர்ல. இப்போ இவருக்கு வாய் மட்டும்தான் இருக்குங்கிறதுக்கு எதை உதாரணமாக சொல்லலாம்னா, இப்போ கரண்ட்டாகவே விஜய்க்கு எதிர்த்து எந்த இடத்துல விஜய் நீ போட்டிடுறாரோ அங்கே நான் எதிர்த்து நிற்பேன்னு சொன்னார்ல. இப்போ 234 தொகுதிக்கும் சீமானன்னே வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. எங்கே போனாப்புல வாய் எங்கேயும் போகாது. அது ஒரு வார்த்தை. அந்த டயத்தில் என்ன பேசணுமோ அதை பேசிட்டோம், அவ்வளோதான், கடந்து போயிடுவார். அதுக்குண்டானதை சம்பாரிச்சிட்டோம். அவர் மனசுக்குள்ளே எப்படின்னா எங்கே போனாலும் பொழந்து கட்டிட்டு வந்துடலாம் வாயில அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாரு. நேற்று தாவேகா தொண்டர்கள் உண்மையாகவே பொழந்து விட பார்த்தாங்க. அதில் அல்லு இல்லாமல் தான் அட்டென்ஷன் மோடில் நின்னாப்புல. இவருடைய பேச்சால நட்டமடைய போகுது நாம் தமிழர், லாபம் அடைய போகிறது திமுக. இது இவருக்கே நல்லா தெரியும். அதனால தான் இவரோட திமுக கைகூடின்னு சொல்றது. இவரால் திமுகவுக்கு வாக்கு சதவீதத்தை ஏற்றி கொடுக்க முடியுமா என்னன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நாம் தமிழருக்கு வாக்கு சதவீதத்தை குறைச்சி கொடுக்க முடியும். ஏன்னா வாய் அப்படி.